بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد அன்புக்கினிய எனதருமை சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, இளைஞர்களே, உங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மிக பெரும் கிருபையினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நினைவு கூறுவதற்காக இந்த நல்ல சபையில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எந்த இஸ்லாத்தை கடமையாக்கி இருக்கின்றானோ அந்த தூய்மையான இஸ்லாத்தை அதனுடைய தூய வடிவில் படித்து அதை நம்முடைய வாழ்க்கையில் அமல் செய்ய வேண்டும் என்கின்ற உயர்ந்த லட்சியம்தான் நம்மை இங்கு ஒன்று கூடியிருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய நியத்துக்கேற்ப நிரப்பமான கூலியை தருவானாக. அன்புக்கினியவர்களே, காயல்பட்டினம் ஜம்யத்து அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் காயல்பட்டினம் கிளை சார்பாக நடத்தப்படக்கூடிய இந்த தர்பியா நிகழ்ச்சி, இந்த நிகழ்ச்சியுடைய தலைப்பு அஸ்ஸீரு இலல்லாஹி வ தாரில் ஆখিরা. அஸ்ஸீரு இலல்லாஹி வ தாரில் ஆখিরা என்றால் அல்லாஹ்வை நோக்கியும் மறுமையை நோக்கியுமான ஒரு பயணம். இந்த தலைப்பு எங்கிருந்து எடுக்கப்பட்டது என்றால் ஒரு புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட தலைப்பு. இந்த புத்தகத்தை எழுதியவர் ஷேக் அப்துர் ரஹ்மான் அஸ்ஸஅதி அல்லது அப்துர் ரஹ்மான் அஸ்ஸஅதி, இப்படி இரண்டு வழியாகவும் அழைத்து கொள்ளலாம். அப்துர் ரஹ்மான் அஸ்ஸஅதி அல்லது அப்துர் ரஹ்மான் அஸ்ஸஅதி. ஒரு 100 வருஷத்துக்கு மேலே கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு புத்தகம்தான் இது. இந்த புத்தகத்தை தான் நாம் இன்னைக்கு படிக்க போகிறோம். இந்த புத்தகத்தில் ஒரு மனிதனுக்கு தேவையான, ஒரு முஃமினுக்கு தேவையான அனைத்து அம்சங்களையும் மிக சுருக்கமாக இந்த நூலாசிரியர் நமக்கு தொகுத்து வழங்கியிருப்பார். அல்லாஹ் அவருக்கு ரஹ்மத் செய்வானாக. அன்புக்கினியவர்களே, இந்த நூலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அஸ்ஸீரு இலல்லாஹ், அஸ்ஸைர் அப்படின்னா டிராவல், பயணிக்கிறது, அல்லாஹ்வை நோக்கிய பயணம், அல்லாஹுடைய மறுமையை சொர்க்கத்தை நோக்கிய பயணம். இந்த பயணத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சில முக்கியமான விஷயங்களை, அடிப்படைகளை நம்மளுடைய உள்ளத்தில் நாம் பதிய வைக்கணும். அப்பொழுதுதான் இந்த புத்தகத்தினுடைய வேல்யூ நமக்கு புரியும். இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்துகள் எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை படைத்தது எதற்காக? வெறுமன வாழ்ந்து மரணிப்பதற்காகவா? இல்லை, வாழ்க்கையில் ஒரு பெரிய லட்சியம் இருக்குது. சில மனிதர்கள் 40 வருடம் வாழ்கிறார்கள், சில மனிதர்கள் 60 வருடம் வாழ்கிறார்கள், சிலர் 70 வருடம் வாழ்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயுள் காலத்தை கொடுப்பது எதற்காக என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை வணங்கி வழிபடுவதற்காக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யார் என்கின்ற இந்த உன்னதமான நோக்கத்தை புரிந்து கொள்வதற்காக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில் குறிப்பிடுகின்றான், மன் கான யுரீது ஹர்ஸல் ஆখিরাতি நஸித் லஹு ஃபீ ஹர்ஸிஹி. மன் கான யுரீது ஹர்ஸல் ஆখিরা, யாரு ஆখিরাத்தை நாடி ஒரு வாழ்க்கையை வாழ்வார்களோ, யாருடைய வாழ்க்கை இந்த உலகத்துக்காக இல்லாம மறுமைக்காக இருக்குமோ, மரணத்துக்கு பிறகு நான் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற உயர்ந்த லட்சியத்தை உள்ளத்தில் சுமந்து யார் வாழ்வார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிரப்பமான கூலியை மறுமையில் தருவோம் என்று சொல்கின்றார். இந்த நஸித் லஹு, நஸித்னா ஜியாதா, ஜியாதா என்றால் அதிகப்படுத்துதல், அதிகமாக்குதல் என்று பொருள். என்னன்னா மறுமை நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பார்க்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தருவான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கிறதுலேயே மிக சிறந்த உன்னதமான இன்பம். நாம் 5 வேளை தொழுகின்றோம், ரமதான் காலத்தில் நோன்பு வைக்கிறோம்,
ஏன்னா எல்லா நல்ல வழிபாடுகளையும் நாம் சிறப்பான முறையில் சாலிஹாக நாங்கள் செய்கின்றோம். குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய மாணவர்கள் இருக்கிறார்கள். இந்த நன்மையான காரியமெல்லாம் ஏன் செய்கிறோம்? ஏனென்றால் ஒரே ஒன்று தான், லி வஜ்ஹில்லா, அல்லாஹ்வுடைய முகத்துக்காக. நாளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நம்முடைய கண்களை கொண்டு பார்க்க வேண்டும் என்பதற்காக. உஜூஹு யௌமஇதின் நாதிரா இலா ரப்பிஹா நாதிரா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில் குறிப்பிடுகின்றான், உஜூஹு யௌமஇதின் நாதிரா. நாளை சில முகங்கள் மிகவும் வெளிச்சமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், செழிப்பாக இருக்கும். இந்த முகங்கள் எந்த முகங்கள் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பார்க்கக்கூடிய முகங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பார்க்கக்கூடிய வாய்ப்பை பெற்ற முகங்கள் சந்தோஷமாக இருக்கும்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அதை தான் நஸீது லஹுன்னு அல்லாஹ் சொல்கின்றான். சொர்க்கத்தில் எத்தனையோ இன்பங்கள் நமக்கு வழங்கப்பட்டாலும் கூட அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய இன்பம் மிகப்பெரியது. அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறக்கூடிய இன்பம் மிகப்பெரியது. சுப்ஹானல்லாஹ். அப்போ ஒரு மனிதன் எதை நோக்கி வாழணும்? துனியாவை நோக்கி வாழணுமா, ஆகிரத்தை நோக்கி வாழணுமா? துனியாவை அவன் விரும்பணுமா, ஆகிரத்தில் சொர்க்கம் எனக்கு வேண்டும் என்கின்ற அந்த லட்சியத்தோடு வாழணுமா? சொல்லுங்க பாப்போம். ஆகிரத்தில் சொர்க்கம் வேண்டும் என்கின்ற லட்சியத்தோடு வாழக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தையும் கொடுத்து சொர்க்கத்தின் அதிபதியான, சொர்க்கத்தை படைத்த, இன்பங்களை படைத்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீனையும் பார்க்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தருவான். இதுக்கு மேல என்ன வேணும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான்? வாழும் பொழுது உங்களுடைய எண்ணங்களை மறுமைக்காக வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், இந்த அழகான வாழ்க்கையை கெடுக்கக்கூடியது எது தெரியுமா? இந்த துனியா ஆசை. இந்த துனியாவில் எத்தனை வருடம்னே நமக்கு தெரியாது, எவ்வளோ காலம் வாழ போகிறோம்னு நமக்கு தெரியாது. இந்த மாதிரியான ஒரு ஷார்ட் டேர்ம் லைஃப், மிக குறைவான ஒரு வாழ்க்கையில் நம்மளை மூழ்கடிக்கக்கூடிய எண்ண ஓட்டத்தை ஷைத்தான் ஏற்படுத்துவான். ஷைத்தான் என்ன செய்வான்? எப்படியாவது நாம இந்த மனிதர்களை கெடுத்துடணும், இந்த மனிதர்களை இந்த உலகத்திலேயே பொருளை விட்டுட்டே இருக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுவான்? இந்த உலக ஆசையை நமக்கு காட்டுவான், மறுமையை மறக்க வைப்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனால தான் சொல்றான் 57வது அத்தியாயத்தில் 20வது வசனம். நான் சொல்றதை நல்லா கவனிக்கணும் நீங்க, அதான் ரொம்ப முக்கியம். இது பயான் மாதிரி கிடையாது, இது வகுப்பு. இதை நீங்க கவனிக்கணும். செய்யக்கூடியவர்கள் மற்ற ஏனைய பணிகளை செய்யக்கூடியவங்க செஞ்சுட்டே இருப்பாங்க, அவர்களை பார்க்கறதுக்கு நம்ம வரல, இந்த வகுப்பை கவனிக்கிறதுக்கு நம்ம வந்திருக்கிறோம். இந்த வகுப்புல சொல்லக்கூடிய விஷயங்கள், குறிப்பா குர்ஆன் ஆயத்துகள், எதை நான் சொல்றேன் அப்படிங்கிறத நீங்க உள்வாங்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், இஅலமு அன்னமல் ஹயாத்துத் துன்யா. மனிதர்களே கவனமாக கேளுங்கள். அல்லாஹ் சொல்றான், மனிதர்களே கவனமாக கேளுங்கள். இஅலமு அறிந்து கொள்ளுங்கள், அன்னமல் ஹயாத்துத் துன்யா, இந்த துனியா வாழ்க்கை, இந்த வாழ்க்கை என்பது எப்படிப்பட்டதுன்னா லஇபுன் வ லஹு, வீண் விளையாட்டு தான். இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் வீண் விளையாட்டுகள் தான், சீக்கிரமா அழிந்து போகக்கூடிய ஒன்று. இதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த உலக வாழ்க்கையை ஒன்றுக்கும் மதிப்பில்லாத வாழ்க்கையாக தான் சொல்கின்றான். இந்த உலக வாழ்க்கையில ஒரு மனிதன் பெரிய பணக்காரனா இருக்கிறான்னு சொன்னா அதெல்லாம் நின்றும். எப்பொழுது என்றால் அவர் மரணிச்சிட்டாருன்னா. இந்த உலக வாழ்க்கையில எல்லாரும் நமக்கு கண்ணியத்தை தருகிறார்கள், எங்க போனாலும் நம்மளை மதிக்கிறார்கள். எவ்வளவு காலம் மதிப்பாங்க? நம்ம மரணிக்கிற வரைக்கும் தான். எவ்வளவு காலம் நம்மளை புகழ்வாங்க? மரணிக்கிறது வரைக்கும் தான். எவ்வளவு புகழ்ச்சி, ஆட்சி, அதிகாரம், பணம் எல்லாம் இருந்தாலும் உலக வாழ்க்கையில மரணம் வரைக்கும் தான். அல்லாஹ் சொல்றான், நிச்சயமாக இந்த உலக வாழ்க்கை உங்களை திசை திருப்பி விட்டது. எது வரைக்கும் திசை திருப்போம்? எது வரைக்கும் நீங்க பொருளாதாரத்தை நினைத்துக் கொண்டே இருப்பீர்கள்? எது வரைக்கும் இந்த உலக சுகங்களை நீங்கள் நினைத்துக் கொண்டே இருப்பீர்கள்? எது வரைக்கும் என்றால் கபர் வாழ்க்கையை நீங்கள் அடைகிற வரைக்கும் தான். கபரு குழியை ஒரு மனிதன் அடைந்து விட்டான் என்றால் எல்லாமே ஸ்டாப் ஆயிரும். அவனுடைய எந்த வாழ்க்கையும் பிரயோஜனம் அளிக்காது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில சொல்றான். அதனால தான் அல்லாஹ் சொல்கின்றான், இஅலமு அன்னமல் ஹயாத்துத் துன்யா லஇபுன் வ லஹுன் வ ஸீனா. கவர்ச்சியாக இருக்கக்கூடிய வாழ்க்கை இது, மிக மிக குறைவான நாட்களையே பெற்ற வாழ்க்கை இது. இந்த உலக வாழ்க்கை உங்களை திசை திருப்பிட வேண்டாம். கவனிக்கணும், பசங்க கவனிக்கணும். முன்னாடியெல்லாம் ஒரு காலம் இருந்துச்சு, மரணிக்கக்கூடிய வயசு 70 வயசு 80 வயசு தான். 80 வயசுல தான் மரணமே வரும். இப்பெல்லாம் நீங்க கேள்விப்பட்டீங்களா? இளைஞர்கள் மரணிச்சிட்டு இருக்கிறாங்க.
குழந்தைகள் மரணிச்சிட்டு இருக்கிறாங்க. 15 வயசு பையன் சடனா மரணம். 12 வயசு பையனுக்கு சுகர், டயபெட்டிக்ஸ், பிரஷர், ஹைப்பர் டென்ஷன், தற்கொலை செய்து கொண்டே இருக்கிறார்கள். மரணம், சிறு வயது மரணம் தொடர்ந்து இருக்குது. இளைஞர்கள் மரணிச்சுட்டே இருக்கிறாங்க. அப்ப சுப்ஹானல்லாஹ், இளைஞர்களும் சிறுவர்களும் இதை புரிந்து கொள்ளணும். இந்த உலக வாழ்க்கை ஒண்ணுமே கிடையாது. தாய் தந்தையர்கள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, எப்பா ஓது, படி, இதுதான் உனக்கு ரொம்ப முக்கியமானது, இந்த உலகத்துல ரொம்ப முக்கியமானது கல்விதான் சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா உண்மையானது என்ன தெரியுமா? என்னது உண்மை? மரணம் வந்துடும், அதற்கு முன்னாடி படி. மரணிக்கிறதுக்கு முன்னாடி குர்ஆனை ஓதி முடி. மரணிக்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு கட்டுப்பட்டு வாழு. மரணம் வந்துடும், பாவங்களை செஞ்சிடாத, நன்மையான காரியங்களில் ஈடுபடு. இப்படிதான் நம்ம சொல்லணும். அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு இருக்குது. எல்லா இடங்களிலும் மரணம் சர்வசாதாரணமாக இருந்து கொண்டு இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பாதுகாக்க வேண்டும். அன்பானவர்களே, இந்த உலக ஆசை இருக்கு பார்த்தீங்களா, தூலுல் அமல் என்று சொல்லுவார்கள். அதிகமான நீண்ட ஆசை. 80 வருஷம் இருக்க போகிறோம், 90 வருஷம் இருக்க போகிறோம், 100 வருஷம் இருக்க போகிறோங்கிற கனவு. இந்த கனவு என்ன பண்ணிடும்னா மறுமைக்கான தேடலை நம்மிடமிருந்து தூரப்படுத்தும். நம்ம முன்னாடி என்ன சொன்னோம்? ஒரு மனிதன் மறுமைக்காக வாழ்ந்தான்னா, மரணத்துக்கு அப்புறம் நான் நல்ல வாழ்க்கை வாழணும், சொர்க்கத்தில் இருக்கணும் அப்படிங்கக்கூடிய எண்ணத்தோடு வாழ்ந்தான்னா அல்லாஹ் என்னத்தை தருவான்? சொர்க்கத்தையும் தருவான். வேற என்ன தருவான்? 2 விஷயத்த சொன்னா இல்லையா? சொர்க்கம், சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய இன்பங்கள். அடுத்ததான் ஒரு பெரிய இன்பத்தை அல்லாஹ் தருவான். என்னது அது? அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய வாய்ப்பு. எதுக்கு இது? மறுமைக்காக வாழக்கூடியவர்களுக்கு. ஆனா அந்த உலக ஆசை என்ன பண்ணிரும்? மறுமைக்காக வாழக்கூடிய இந்த வாழ்க்கையை தகர்த்தெறிஞ்சிரும். இந்த உலகத்தை பெருசா ஷைத்தான் காட்டுவான். இந்த உலக கவலையை பெரிய கவலையா காட்டுவான். ஐயோ பொருளாதாரத்தை பெருசா ஈட்டணுமே, ஐயோ குடும்பத்துக்கு நான் அதை செய்யணுமே, இதை செய்யணுமே, அப்படி பண்ணணுமே, இப்படி பண்ணணுமே. அல்ஹம்துலில்லாஹ், உலகத்தை தேடுவதில் தப்பு இல்லை. ஆனா அது மறுமையை பாதிக்க கூடாது, சொர்க்கத்தை பாதிக்க கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சொல்றது புரியுதா இல்லையா? விளங்குதா நான் சொல்றது? நம்ம எல்லாம் ஒரே இடத்துல தான் இருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ். அப்ப உலக ஆசை நம்மை கெடுத்து விடக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்ன சொன்னாங்க? இஹ்தரு துன்யா என்று சொன்னார்கள். இஹ்தரு துன்யா, உலகத்தை பயந்து கொள்ளுங்கள். உலகம் உங்களை திசை திருப்பும். உலகத்தை பயந்து கொள்ளுங்கள். உலக ஆசைகளுக்கு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். உலக இன்பங்கள் உங்களை திசை திருப்பும். ஃபஇன்னஹா ஹதீரத்துன் ஹதுவா. இந்த உலக வாழ்க்கைங்கிறது ஹதீரா, பசுமையா தெரியும். இந்த உலக வாழ்க்கைங்கிறது ஏதோ அழிவே இல்லாத வாழ்க்கை போல நமக்கு தெரியும். நான் சொல்றது புரியுதா? உலக வாழ்க்கை எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? அழிவே இல்லாத வாழ்க்கை, நம்ம தொடர்ந்து வாழ்வோம் போல இருக்குது. அப்படித்தானே? காலையில் நம்மளால ஃபஜர்ல எந்திரிக்க முடியல. காரணம் என்னது? யாராவது காரணம் சொல்லுங்க. காலையில் ஒருவரால் ஃபஜர்ல எந்திரிக்க முடியல. காரணம் என்னது? சொல்லுங்க. உறக்கம். சாதாரண உறக்கம் இல்லை, நீண்ட உறக்கம். ஷைத்தான் என்ன சொல்றான் தெரியுமா? இன்னும் நேரம் இருக்குது, கொஞ்ச நேரம் தூங்கு. ஃபஜருக்கு இன்னும் நேரம் இருக்கு, கொஞ்ச நேரம் தூங்கு 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 தூங்குன்னு என்ன பண்ணிடுவான்? ஃபஜருடைய ஒக்கத்தெல்லாம் தாண்டி போயிடுவார். அந்த நீண்ட ஆசை இருக்கு பார்த்தீங்களா? இன்னும் இருப்போம். எத்தனை வயசுப்பா உங்களுக்கு? 30 வயசு. எத்தனை வயசு? 20 வயசு. இன்னும் நான் 40 வருஷம் இருக்க போகிறேன். ஐயா உங்களுக்கு எத்தனை வயசு? 60 வயசு, 70 வயசு. அவரு கூட என்ன நினைக்கிறாரு? 70 வயசுல இருக்கக்கூடிய ஒரு முதியவர் கூட, 80 வயசை தாண்டிய ஒரு முதியவர் கூட அவர் என்ன நினைக்கிறாரு? இன்னும் நான் 100 வருஷம் வாழ்வன் போலவே ஒரு வாழ்க்கையை வாழ்றார். இன்னும் எனக்கு நேரம் இருக்குதே, இன்னும் நான் வாழ்ந்து கொண்டே இருப்பேனே, எனக்கு மரணம் வரத்துக்கு வாய்ப்பு இல்லையே, நான் ஸ்ட்ராங்கா இருக்கிறேன், நான் காலையில் எழுந்திரிச்சு வாக்கிங் போறேன், நான் ஆரோக்கியமான உணவை சாப்பிட்றேன், எனக்கு எப்படி மரணம் வரும்? மரணம் வராது. கெட்ட பழக்கங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் என்ன சொல்றாங்க? பல வருஷமா இதை தான் செஞ்சுட்டு இருக்கிறேன், பீடி குடிக்கிறேன், எல்லாமே செய்யறேன், எனக்கு மரணம் வரலையே, இனிமே எங்க வரப்போகுது? வராது. நேரம் இருக்குது, பார்த்துக்கலாம். இதுதான் இந்த உலக வாழ்க்கை ஏமாற்றுவதற்கான அர்த்தம். நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம். தொழுகை எப்போ? நாளைக்கு.
வியாபாரத்தில் நேர்மை எப்போ? நாளைக்கு நல்ல பணக்காரன் ஆனதுக்கப்புறம் நேர்மையாக இருக்கலாம், வயசானதுக்கப்புறம் தொழலாம். இப்போ இதெல்லாம் சொல்றது யாரு? ஷைத்தான். ஷைத்தான் இந்த துனியா வாழ்க்கையை வச்சு நம்மளை என்ன பண்றான்? ஏமாத்துறான். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹதீரா, இது பசுமையா இருக்கிற மாதிரி இருக்கும், அழியாத மாதிரி இருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்னது? ஹுலுவா. ஹுலுவானா என்னது? ஸ்வீட்டா இருக்கும். இந்த துனியாவுடைய வாழ்க்கை இனிமையா இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் பணம்லாம் நமக்கு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், கையிலேயே பிடிக்க முடியாது நம்மளை. கொஞ்சம் பணக்காரனாக ஒரு மாதம் நம்மளை அல்லாஹ் வச்சுக்கினான்னா உலகத்திலேயே நம்ம தான் என்ன பெரிய அழிப்போம், மற்ற யாரையும் மதிக்கிறது கிடையாது. ஏன்னா அந்த உலகம், அவர் உலக இன்பத்தில் அவர் அப்படியே மூழ்கிட்டார். இந்த உலகம் அவருடைய கையில் இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு இருக்குது. அவரை விட மிகப்பெரிய ஆள்லாம் இருக்கிறாங்க உலகத்தில், அவரை விட மிகப்பெரிய பணக்காரர்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் அவருக்கு என்ன தோணும்னா, நான் தான் அந்த உலகத்தில் ராஜா, ஏன் என் கையில் கோடிக்கணக்கில் காசு இருக்குது, நான் யாரையும் மதிக்க மாட்டேன் அப்படிங்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்றாரு. பார்த்தீங்களா? இதுதான் துனியா ஏமாத்துது அவரை. சாதாரணமாக பொய் பேசுவது, சாதாரணமாக மனிதனை ஏளனமாக பேசுவது, பெருமை அடிப்பது, இதெல்லாம் எப்போ வரும்னா துனியா ஏமாற்றும் போது வரும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்கணும். ஒரு முறை நல்லா கேளுங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாரெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்புறா? யாரெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்புறது? யார் கையை தூக்காமல் இருக்கிறது? மாஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை விரும்பக்கூடியவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வாழ்க்கையை விரும்பினாங்களோ அந்த வாழ்க்கையை தான் விரும்பணும். ஆமாவா இல்லையா? நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்புகிறேன், ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன விரும்புனாங்களோ அதை நான் விரும்ப மாட்டேன்னா என்ன அர்த்தம்? அப்படிதானே? நம்ம ஒரு மனிதரை விரும்புறோம்னா என்ன அர்த்தம்? அவர் விரும்பியதையும் விரும்பணும். அவருக்கு என்ன பிடிக்குதோ. ஒரு கணவன் ஒரு மனைவி இருக்கிறாங்க. மனைவிக்கு கணவன் பச்சை கலர்ல ட்ரெஸ் போடுறது பிடிக்குதுன்னா மனைவியை நான் விரும்புறேன், நான் அவளுக்கு தகுந்த அவளுக்கு பிடிச்சதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னா தப்பு. அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நான் விரும்புறேன், அல்லாஹ்வை விரும்புறேன்னா அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதை விரும்புனாங்களோ அதை தான் நான் விரும்பணும். கரெக்டா இல்லையா? கரெக்ட். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நார் கட்டியில் படுத்திருந்தாங்க. அது என்ன நார்னா, இந்த ஈத்தப்பழம் இருக்குல்ல, ஈத்தப்பழ ஓலை, அந்த ஓலையினால் கெட்டப்பட்ட ஒரு கட்டில். அந்த கட்டிலில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்திருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வர்றாங்க. வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்குறாங்க. அவங்களுடைய முதுகுகள் எல்லாம் பார்க்குறாங்க. அந்த முதுகுகள் எல்லாம் என்ன இருக்குது? கோடு கோடாக விழுந்திருக்கு, தடங்களாக விழுந்திருக்கு. அதை பார்த்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுதுட்டாங்க. என்னுடைய தூதருக்கா இந்த நிலை? எங்களுடைய ஹபீபுக்கா இந்த நிலை? நாங்கள் உயிருக்கு மேல் நேசிக்கக்கூடிய எங்களுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கா இந்த நிலை? ஆனால் பாருங்க, கிஸ்ரா மன்னரை பாருங்க, ரோமானிய பேரரசை பாருங்க, பாரசீக பேரரசை பாருங்க, இவர்கள்லாம் மிகப்பெரிய ஆட்சி அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள், மிகப்பெரிய மெத்தையில் படுத்துக் கொண்டிருக்கிறார்கள், சுகபோகமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதோ இவர் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்களுக்கு இந்த நிலையா என்கின்ற அந்த நிலையை பார்த்து அழுகிறாங்க. அப்பொழுது ஒரு வார்த்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதுதான் வாழ்க்கை தத்துவம். நம்மளுடைய வாழ்க்கையுடைய தத்துவமே அதுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அமா தர்வா யா உமர், உமரே, அமா தர்வா அன் தகூன லஹுமுத் துன்யா, உமரே உங்களுக்கு தெரியாதா இந்த ரோமானிய பேரரசுக்கும் பாரசீக பேரரசுக்கும் இந்த அரசர்களுக்கும் துனியா மட்டும்தான் வாழ்க்கை என்பது உங்களுக்கு தெரியாதா? உமரே, மறந்துட்டீங்களான்னு கேட்குறாங்க. இந்த துனியா மட்டும்தான் அவர்களுடைய இலக்கு என்பதை நீங்கள் மறந்து விட்டீர்களா? வலனல் ஆகிரா, ஆனால் எங்களுடைய இலக்கு அதல்ல, எங்களுடைய இலக்கு ஆகிரத். இன்னல் ஐஷ ஐஷுல் ஆகிரா. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, மதீனாவுல பள்ளிவாசல் கட்டிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் கல் சுமக்கிறாங்க. கல்லை சுமந்து முதல் பள்ளியை கட்டுறாங்க. அல்லாஹ்வை வணங்குவதற்கான முதல் பள்ளிவாசல் எழுப்பும் பொழுது சஹாபாக்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்க. வயிறு பசி, கஷ்டம், அதை பார்க்குறாங்க. பார்த்துட்டு அல்லாஹ்வுடைய பள்ளியை கட்டுவதற்காக அந்த சஹாபாக்கள் இவ்வளோ முயற்சி எடுக்கிறார்களே என்கின்ற அந்த நிலையை பார்த்துட்டு சொன்னாங்க, இன்னல் ஐஷா ஐஷல் ஆகிரா, நிச்சயமாக வாழ்க்கை என்பது மறுமை வாழ்க்கை தான். வாழ்க்கை என்றாலே மறுமை வாழ்க்கை தான். இந்த உலகத்தில் படக்கூடிய கஷ்டம், இன்னல்கள், இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. மறுமையில நமக்கு இன்பம் வரும்பொழுது, மறுமையை நாங்கள் சுவைக்கும் பொழுது, சொர்க்கத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு இருக்கும் பொழுது, சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய இன்பங்களை நம்மளுடைய கண்களால் பார்க்கும் பொழுது, சாதாரணமாக குற்றாலத்துக்கோ ஊட்டிக்கோ கொடைக்கானலுக்கோ நம்ம ஒரு டூர் போறோம்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய அழகான காட்சிகளை பார்த்து நம்ம மெய் மறந்துடுறோம்.
இது உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒன்றுக்கில்லாத ஒரு சாதாரணமான என்ன சொல்றது, மோசமான ஒரு உலகம், ஒண்ணுமில்லாத ஒரு உலகம், விளையாட்டு, வீண் விளையாட்டு, அழியக்கூடிய இந்த உலகத்தையே அல்லாஹ் அவ்வளவு அழகாக படைச்சிருக்கிறான். அழியாத நிரந்தரமாக இருக்கக்கூடிய சொர்க்கத்தை அல்லாஹ் எவ்வளவு அழகாக படைச்சிருப்பான். அந்த சொர்க்கத்தை பார்த்து மனிதன் எல்லாத்தையும் மறந்துடுவான், அந்த உலகத்தெல்லாம் மறந்துடுவான். மனிதர்கள் யாருமே சொர்க்கத்துக்குள்ள நுழைந்தவர்கள் உலகத்துக்கு வர்றதுக்கு ஆர்வமே இல்லை, ஆசைப்பட மாட்டாங்க. சொர்க்கத்துக்குள்ள நுழைஞ்சிட்டாங்கன்னா உலகத்துக்கு திருப்பி வரணும்னு யாருமே ஆசைப்பட மாட்டாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில போரிட்டு மரணிச்சவரை தவிர. அவர் ஏன் ஆசைப்படுவார்னா, நான் அல்லாஹ்வுடைய பாதையில போரிட்டு மரணிச்சிட்டேன், எனக்கு இவ்வளோ பெரிய நன்மையா, அப்ப நான் மீண்டும் என்னுடைய உயிரை அல்லாஹ்வுக்காக கொடுக்குறேன், இது மாதிரி 10 முறை வேணாலும் நான் கொடுப்பேன்னு சொல்லுவார். அப்ப அன்பானவர்களே, உலக சுகங்கள் மறுமை சுகத்துக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது. இந்த உலக விஷயங்கள் மறுமைக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை. இப்படிதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமூகத்தை வளர்த்தாங்க. இந்த பாரசீக மன்னர்களும் இஸ்லாத்தை புறக்கணித்தவர்களும் அல்லாஹ்வை வணங்காதவர்களும் இவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து உங்களுக்கு எந்த ஒரு பொறாமையும் தேவையில்லை, எந்த ஒரு நீங்க அதை புறம் உயர்த்தி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த உலகத்தோடு அவர்களுக்கு முடிந்து விட்டது. மரணம் வந்து விட்டால் அதோடு முடிஞ்சு. ஆனா முஸ்லிமுடைய வாழ்க்கை அதல்ல. மரணம் தான் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையினுடைய தொடக்கம். சொல்லுங்க பாப்போம். மரணம் தான் முஸ்லிமுடைய வாழ்க்கையுடைய தொடக்கம். அங்கிருந்து தான் இன்பங்கள் ஆரம்பிக்கிறது. கபூர்ல நாம பெறக்கூடிய இன்பம் தொடர்ந்து சொர்க்கத்து வரைக்கும் இருக்கும். எப்பொழுது என்றால், இந்த உலக வாழ்க்கையை நாம் மறுமைக்காக வாழ வேண்டும். அதான் ரொம்ப முக்கியமானது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில சொல்றான், உஜூஹி யௌமஇதின் நாஇமா லிஸஇஹா, உஜூஹி யௌமஇதின் நாஇமா, நாளை மறுமை நாள்ல சில முகங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். லிஸஇஹா ராதியா, அதுக்கு கிடைச்ச அந்த பரிசை பார்த்து சந்தோஷமாக இருக்கும். அது செய்த முயற்சிக்கு, இந்த உலகத்துல அந்த ஆத்மா செய்த முயற்சிக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூலி இருக்கு பார்த்தீங்களா, அந்த கூலியை கிடைத்ததற்கு சந்தோஷமா இருக்கும். அது என்ன கூலி? ஃபீ ஜன்னத்தின் ஆலியா. சுப்ஹானல்லாஹ். மிக உயர்ந்த சொர்க்கம் தான் அந்த ஆத்மாக்கான கூலி. ஆலியானா உயர்ந்த சொர்க்கம், மிக உயர்ந்த சொர்க்கம். லா தஸ்மஉ ஃபீஹா லாகியா, அந்த சொர்க்கத்துல யாருமே புறம் பேச மாட்டாங்க. அந்த சொர்க்கத்துல யாருமே தவறான வார்த்தைகளை பேச மாட்டார்கள். அந்த சுவனத்துல யாருமே நாவை கொண்டு பாவங்கள் செய்ய மாட்டார்கள். ஃபீஹா ஐனுன் ஜாரியா ஃபீஹா சுருரும் மர்ஃபூஆ வ அக்வாபும் மௌலூ. அல்லாஹ் சொல்லிட்டே போறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வீடுகளை கொடுப்பான். அந்த வீட்டுக்கு கீழே ஆறுகள் ஓடிட்டு இருக்கும், நதிகள் ஓடிட்டு இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உபதேசம் செய்வான். விருந்தோம்பலாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விருந்துகளை கொடுப்பான். அவர்கள் நினைப்பதை அவர்கள் சாப்பிட்டுக் கொள்ளலாம், நினைப்பதை குடித்துக் கொள்ளலாம். அங்க இருக்கக்கூடிய பால் கெட்டு போகாது, அங்க இருக்கக்கூடிய தேன் கெட்டு போகாது, அங்க இருக்கக்கூடிய தண்ணீர் கண்டாமினேஷன் கெட்டு போகாது. தூய்மையானது, எல்லாம் தூய்மையானது. தஹூர், தூய்மையானது மட்டும்தான் அங்கு கிடைக்கும். அங்க உள்ள சொர்க்கத்துக்குள்ள ஒரு மனிதன் போனால் அவருக்கு இறப்பே கிடையாது. யோசிச்சு பாருங்க, இறப்பே இல்லாத ஒரு வாழ்க்கை, நோயே இல்லாத ஒரு வாழ்க்கை, முதுமையே இல்லாத ஒரு வாழ்க்கை, இயலாமை இல்லாத ஒரு வாழ்க்கை. இது எல்லாமே எங்க இருக்குது? நான் சொன்ன எல்லாம் எங்க இருக்கு? உலக வாழ்க்கையில் இருக்கு. இயலாமை இந்த உலக வாழ்க்கையில் இருக்கு, முதுமை இந்த உலக வாழ்க்கையில் இருக்கு, கஷ்டம் இந்த உலக வாழ்க்கையில் இருக்கு, நோய் இந்த உலக வாழ்க்கையில் இருக்கு, மரணம் இந்த உலக வாழ்க்கையில் இருக்கு. இது எதுவுமே எங்க கிடையாது? சொர்க்கத்துல கிடையாது. சொர்க்கத்துல எல்லாமே நிரந்தரமானது. காலிதீன ஃபீஹா அபதா, நிரந்தரமாக அவர்கள் இந்த இன்பத்தை சுவைத்துக் கொண்டே இருப்பார்கள் அல்லாஹ் சொல்றான். அதனால தான் அல்லாஹ் சொல்றான், வஸாரிஉ வஸாரிஉ, பயணியுங்கள். எதை நோக்கி பயணிக்கணும்? இலா மக்ஃபிரத்தம் மிர் ரப்பிக்கும், உங்களுடைய ரப்புடைய பாவ மன்னிப்பை நோக்கி பயணியுங்கள். வ ஜன்னத்தின் அர்துஹஸ் ஸமாவாதி வல் அர்த், ஒரு ஜன்னா, சொர்க்கத்தை நோக்கி பயணிங்கள். அந்த சொர்க்கம் எப்படிப்பட்டதுன்னா, அதனுடைய அளவு எப்படிப்பட்டதுன்னா, வானங்களையும் பூமியையும் எல்லாத்தையும் உள்ளடக்கிய மிகப்பெரிய பிரம்மாண்டமான சொர்க்கம் அது. அந்த சொர்க்கத்தை நோக்கி பயணிங்க. அதை தான் நம்ம இப்போ பயணிச்சுட்டு இருக்கோம். அசீரு சாரியூ, என்ன அர்த்தம்? பயணிக்கிறது, டிராவல் பண்றது. டிராவல் பண்ணும்போது என்னெல்லாம் நமக்கு தேவை அப்படிங்கிறது எடுத்து வைப்போம்ல. பேக் எடுப்போம், நமக்கு என்னென்னலாம் தேவை நமக்கு எடுத்து வைப்போம். அங்கே போனால் என்ன செய்யணுங்கிறத பார்ப்போம், யோசிப்போமா இல்லையா?
எல்லா டிராவலுக்கும் என்ன இருக்குது? ப்ரிப்பரேஷன் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? அதே மாதிரி அல்லாஹ்வை நோக்கி ஒரு மனிதன் பயணிக்கிறாருன்னா, சொர்க்கத்தை நோக்கி ஒரு மனிதன் பயணிக்கிறான்னா அவனுக்கும் என்ன இருக்கணும்? என்ன இருக்கணும்? தயாரிப்பு இருக்கணுமா இல்லையா? இருக்கணும், ப்ரிப்பரேஷன் இருக்கணும். அந்த ப்ரிப்பரேஷனை பற்றி தான் நாம் இப்போ படிக்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ் தஆலா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், இந்த துனியா ஒரு டெஸ்டிங் டைம். சரியான முறையில் அல்லாஹ் எதற்காக இங்கே படைச்சிருக்கிறான், நம்ம என்ன செய்யணும், எதை செய்து கொண்டிருக்கிறோம், இன்னும் நம்ம என்ன செய்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அன்பை பெற முடியுங்கிறத இந்த துனியாவிலேயே நாம் என்ன பண்ணிடணும்? கேள்வி கேட்டுக்கணும். அல்லாஹ் சொல்கிறான், அஹஸிபன் நாஸு அய்யுத்ரகு அய்யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். மனிதர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்களா அவர்கள் வீணுக்காக படைக்கப்பட்டு விட்டார்கள், அவர்கள் ஆமன்னா ஆமன்னான்னு சொன்னால் மட்டும் போதுமானது, அல்லாஹ்வை நான் நம்பிவிட்டேன், முஸ்லிம் முஸ்லிம் என்று சொன்னால் மட்டும் போதுமானது, என்னுடைய பேர் அப்துல் ரஹ்மான், என்னுடைய பேர் சம்சுதீன் என்று சொன்னால் மட்டும் போதுமானது, என்னுடைய பேர் ஹதீஜா, என்னுடைய பேர் ஆயிஷா என்று சொன்னால் மட்டும் போதுமானது, அவர்கள் அப்படியே விட்டுவிடப்படுவார்கள், சோதிக்கப்பட மாட்டார்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்களா? அப்படி நினைத்தால் அது தவறு என்று அல்லாஹ் சொல்கின்றான். சொல்லிட்டு சொல்றான், வலகத் ஃபதன்னல்லதீன மின் قبلهم فليعلمن الله الذين صدقوا وليعلمن الكاذبين. நிச்சயமாக உங்களுக்கு முன் இருந்த மக்களை நாங்கள் சோதித்தோம். சோதனை எல்லாத்துக்கும் இருக்கு. டெஸ்ட்ல என்ன பண்ணுவாங்க? எக்ஸாம் எழுதும்போது என்ன பண்ணுவீங்க? எக்ஸாம் பேப்பரை கையில கொடுத்து நீ படிச்சியாங்கிறத சோதிப்பாரா இல்லையா? அந்த சோதனைக்கு அப்புறம் தானே, அந்த டெஸ்ட்டுக்கு அப்புறம் தானே எக்ஸாமுக்கு ரிசல்ட் வரும். அப்பதானே நமக்கு வந்து மார்க் கொடுப்பாங்க, ஆமாவா இல்லையா? அதே போலதான் இந்த உலக வாழ்க்கையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சோதனைகளை ஏற்படுத்தி அந்த சோதனையில் குர்ஆன் சுன்னாப்படி நீ நடந்தாயா என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிசோதித்து, அந்த பரிசோதித்த விஷயத்துக்கு அல்லாஹ் வந்து எப்போ கூலி தருவான்? எப்போ தருவான் கூலி? மறுமையில தரும். சொர்க்கமா நரகமா என்கின்ற அந்த கூலி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருவான். இந்த சோதனை அப்படிங்கிறது இல்லாமல் மனித சமூகத்துக்கு சொர்க்கம் நரகம் எதுன்னு பிரிக்க முடியாது. அல்லாஹ் அப்படித்தான் சுன்னா வச்சிருக்கிறான். நான் முஸ்லீம் என்று சொன்னால் மட்டும் போதுமானது, எனக்கு எந்த சோதனையும் வராது, நான் அப்படியே அழகா ஜாலியா வாழ்ந்துருவோம்னா முடியாது. புரியுதா? அப்ப இந்த உலக வாழ்க்கையுடைய யதார்த்தம் என்னது? இவ்வளவு நேரம் என்னென்ன படிச்சோம்? இந்த உலக வாழ்க்கையுடைய யதார்த்தம் என்னன்னா, இந்த உலக வாழ்க்கை நம்மை ஏமாற்றும். இந்த உலக வாழ்க்கை நம்மளுடைய உண்மையான குறிக்கோளில் இருந்து நம்மை மறக்க வைக்கும். நம்ம இளைஞர்கள் தான், நம்ம சிறுவர்கள் தான், நமக்கு இவ்வளவுதான் வயசு, இன்னும் நமக்கு காலம் இருக்குது அப்படின்னு ஷைத்தான் இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு விசுவாசை தருவான். ஆனா அது அல்ல உண்மை. மறுமையை நோக்கி நாம பயணிக்க வேண்டும், அல்லாஹுவை நோக்கி நாம பயணிக்க வேண்டும், அல்லாஹுடைய திருப்தியை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும், அல்லாஹுடைய முகத்தை பார்ப்பதற்காக நாம் பயணிக்க வேண்டும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அன்பை பெறுவதற்காக இந்த உலகத்தில் நாம தயாரிப்போடு இருக்க வேண்டும் என்பதுதான் உண்மையான நிலை. சொல்றது புரியுதா புரியலையா? இது ரொம்ப முக்கியம். இதை உள்ளிருத்த வேண்டும். இதை நம்மளுடைய உள்ளத்துல பதிவு செய்யணும். என்ன பதிவு செய்யணும்? மறுமையை நோக்கி நான் பயணம் செய்வேன். இந்த உலகம் அல்ல என்னுடைய லட்சியம், மறுமைதான் என்னுடைய லட்சியம். மறுமைக்கு தடையாக அந்த உலகம் வந்தால் இந்த உலகத்தை தள்ளி விட்டு விட்டு மறுமைக்கு போய்வேன். மறுமைக்கு ஆதரவாக இந்த உலகம் வந்தால் இந்த உலகத்தை என்னுடைய நண்பனாக எடுத்துக்கொள்வேன். எப்படி? மறுமைக்கு ஆதரவாக இந்த உலகம் இருந்தால் அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் பொருளாதாரம், குடும்பம், பிள்ளைகள் என்னென்ன இருக்கின்றதோ இதெல்லாம் மறுமைக்கு ஆதரவாக இருந்தால் அதெல்லாம் என்னுடைய நட்பு வட்டாரம், என்னுடைய தோழர்கள். இதெல்லாம் மறுமைக்கு அகைன்ஸ்டா இருந்துச்சுன்னா, மறுமை என்கின்ற வாழ்க்கையை குழி தோண்டி புதைக்கக்கூடிய ஒரு நிலையை அது ஏற்படுத்திச்சுன்னா இதெல்லாம் என்னுடைய அது அல்லாஹ் சொல்றான், இதெல்லாம் உன்னுடைய எனிமி, எதிரிகள். சில நேரங்களில் பிள்ளைகள் எதிரிகளாக மாறுவார்கள், அல்லாஹ் நம்மை பாதுகாக்கணும். சில நேரங்களில் மனைவிமார்களும் கணவன்மார்களும் எதிரியாக மாறுவார்கள். எப்பொழுது என்றால் அல்லாஹ்விடம் இருந்து நம்மை திசை திருப்பும் பொழுது. நம்மளுடைய பொருளாதாரம் எதிரியாக மாறும் எப்பொழுது என்றால் அல்லாஹுடைய திக்ரை, அல்லாஹுடைய நினைவில் இருந்து அந்த திசை. எத்தனை பேர் நம்ம பார்க்கணும், பாங்கு சொல்லிட்டு இருக்கோம், வியாபாரம் செய்துகிட்டே இருப்போம். தொழுகையில எந்த ஈடுபாடும் இருக்காது, ஆனா வியாபாரத்துல கண்ணும் கருத்துமா இருக்கும். அல்லாஹுவை பற்றியோ அல்லாஹுடைய தூதரை பற்றியோ ஒண்ணுமே தெரியாது, ஆனா வியாபாரத்துல எப்படி லாபம் கொண்டு வர்றது, எப்படி பெருக்கிறது அப்படிங்கிறத ஒரு மனிதன் கேட்டா. ஒரு ஆள் சாரி பிசினஸ் பண்றாருன்னு வச்சுங்களேன், புடவை வியாபாரம் பண்றாரு அல்லது துணி வியாபாரம் பண்றாருன்னு வச்சுங்களேன். அவர்கிட்ட போய் நீங்க துணி வியாபாரத்தை பத்தி ஒரு 5 நிமிஷம் பேசுகலன்னா, ஏன் பாய் 5 நிமிஷம் 1 மணி நேரம் பேசுறேன் பாருங்க அப்படின்னு என்ன பண்ணுவாரு?
துணி வியாபாரத்தை பற்றி அடுக்கடுக்காக சொல்லுவார். துணி வியாபாரம்னா என்ன தெரியுமா, அது என்ன தெரியுமா, இது என்ன தெரியுமா. ஒரு ஆள் கோல்டு பிஸ்னஸ் பண்ணுறாரு, கோல்டை பற்றி, கோல்டில் என்னென்ன வகையான கோல்டு இருக்குது தெரியுமா. ஒரு ஆள் முட்டை பிஸ்னஸ் பண்ணுறாரு, முட்டையில் என்னென்ன வகைகள் இருக்குது தெரியுமா, என்னென்ன அதுக்கு ஹெல்த்தி தெரியுமா, நமக்கு இந்த முட்டையை சாப்பிட்டா இது வரும், அந்த முட்டையை சாப்பிட்டா அது வரும், எல்லாத்தையும் சொல்லிடுவார். மன்ஹு அல்லான்னு கேள்வியை கேளுங்க. அல்லாஹ் யார் என்கின்ற கேள்வியை கேளுங்க பார்ப்போம். ஒரு 5 நிமிஷம் சொல்லுங்களேன் அல்லாஹ் யாருன்னு. குரானிலிருந்தும் சுன்னாவிலிருந்து சொல்லணும், மனோ இச்சையின் அடிப்படையில் சொல்லக்கூடாது. என்ற மனசு என்ன சொல்லுதுங்கிறதெல்லாம் மேட்ரு. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, சற்று சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு இஸ்லாத்தை தழுவாத எத்தனையோ மக்கள் இருக்கிறார்களா இல்லையா? அவர்களுடைய நிலைப்பாடு என்ன தெரியுமா? ஓர் இறைவன் இருக்கின்றான் என்பதை எல்லாருமே ஏற்றுக்கொள்றாங்க. என்னையும் உங்களையும் படைத்த ஒரு இறைவனா? ஆமா, ஒரு இறைவன் தான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. 99.9 விழுக்காடு என்ன சொல்லுவாங்க? ஹிந்துவையும் கிறிஸ்டியனையும் ஜீவையும் எல்லாரையும் படைச்ச ஒரு இறைவன் தான்ப்பா அப்படிங்கிறது எல்லாரும் உடன்படுவாங்க. ஆனா ஏன் இவர்கள் எல்லாம் அல்லாஹ்வை வணங்கல? இந்த கேள்வி கேட்டு பாருங்களேன். ஏன் வணங்கலன்னா ஒரே ஒரு பிரச்சனை தான். என்ன பிரச்சனை இருக்குது அவங்ககிட்ட அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய சுய சிந்தனைக்கு கடவுளை என்ன பண்ணிட்டாங்க? பிக்சர் பண்ணிட்டாங்க. ஒரு இறைவன் தான், அந்த இறைவன் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். ஒரு இறைவன் தான், இறைவன் இப்படித்தான் இருக்கணும், என்னுடைய மூதாதையர்கள் இப்படித்தான் வைத்தார்கள், நான் கொஞ்சம் அதை கொஞ்சம் மாற்றி இப்படி வச்சிருக்கிறேன், கொஞ்சம் டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணி நான் இந்த மாதிரி கொண்டு வந்துட்டேன். என்னுடைய மூதாதையர்கள் கஷ்டப்பட்டு இறைவனை செய்தார்கள், நாங்கள் இப்போ கொஞ்சம் இஷ்டப்பட்டு இப்படி செய்கின்றோம் என்கின்ற மாதிரி இவர்களாகவே கூட்டாக 4 பேர் சேர்ந்து இறைவனை உருவாக்கி விட்டார்கள். அன்பானவர்களே, இறைவன் விஷயத்தில் கவனமா இருக்கணும். இறைவனை பற்றி இறைவன் என்ன சொல்லியிருக்கிறாங்கிறத தான் படிக்கணும். அதுக்கு தான் நம்ம முஸ்லீமா இருக்கிறோம், அதனால தான் இஸ்லாத்தை தழுவி இருக்கிறோம். அன்பானவர்களே, இறைவனை பற்றி என்னுடைய முப்பாட்டன் சொல்றது அல்ல உண்மை, இறைவனை பற்றி என்னுடைய தந்தை சொல்லுவது அல்ல உண்மை, இறைவனை பற்றி இறைவன் என்ன சொல்லியிருக்கிறான் அதான் உண்மை. ஆமாவா இல்லையா? ஒரு சக மனிதன் இருக்கிறான், இவர் பேர் அப்துல்லா, அவர் பேர் முபாரக், ஏதோ ஒன்று. இவருடைய பேர் இல்லாமல் அவரை வேறொரு பேர்ல அழைத்தால் அவரே ஏற்றுக்கொள்ள மாட்டாரு. என் பேர் இது இல்லை, நீ யாரை நீ அழைக்கிற அப்படின்னு கேட்பாரா இல்லையா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பல பேரை சொல்லி அழைக்கிறார்கள். ஆனா எல்லாருமே ஒத்துக்கிறாங்க ஒரு இறைவன் தான். அது எப்படி? அந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியவே புரியாது. ஒரு இறைவன் தான் எல்லாரும் ஒத்துக்கிட்டாச்சு, சரி ஓகே. ஆனா பல பெயர்களை கொண்டு அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பெயருக்கும் அல்லாஹ்வுக்கும் தொடர்பே கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்குன்னு பெயர்களை அவனே வச்சிருக்கிறான், அந்த பெயரை கொண்டுதான் அழைக்க வேண்டும். ஏன்? இது அல்லாஹ்வுக்கு வச்ச பேர், நம்ம அல்லாஹ்வுக்கு வைக்க முடியாது. அப்ப ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பற்றி அறிதல் என்கின்ற விஷயத்துல நமக்கு குளறுபடி இருக்குதா இல்லையா? இன்னுமே நம்ம அல்லாஹ் பத்தி புரிஞ்சுக்காம இருக்கிறோமா இல்லையா? அப்ப இந்த வகுப்பினுடைய நோக்கம் என்னன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மிடம் எதிர்பார்க்கிறது என்ன, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நோக்கி பயணிக்கக்கூடியவர்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும், செயல்பாடுகள் எப்படி இருக்குங்கிறத ஓரளவு சுருக்கமா படிக்கிறது தான் இந்த வகுப்பினுடைய மிக முக்கியமான லட்சியம். இந்த வகுப்பு பிரயோஜனமா இல்லை? எப்போ சொல்லுங்க, பிரயோஜனமா இல்லையா? இந்த வகுப்பை சரியாக கவனிச்சோம்னா இன்ஷா அல்லாஹ் வாழ்க்கை முழுவதுமாக இது என்ன இருக்கும், நம்மளுடைய உள்ளத்துல பதிஞ்சு இருக்கும். சரி, ஹை. ஒரே ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லுவோம் இந்த பகுதியை முடிக்கிறதுக்கு முன்னாடி. இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அறிஞர் இருந்தார். அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இன்ன ஃபித் துன்யா லி ஜன்னா, இன்ன ஃபித் துன்யா லி ஜன்னா. துனியாவில் சொர்க்கம் இருக்குது, துனியாவிலே சொர்க்கம் இருக்குதுங்கிறாரு. துனியா வாழ்க்கையே நம்ம என்ன பண்றோம், இது ஒண்ணுமில்லாத வாழ்க்கை இருக்கிறோம். ஆனா அவர் என்ன சொல்றாரு, துனியாவிலேயே ஒரு சொர்க்கம் இருக்குதுங்கிறாரு. அந்த சொர்க்கத்துக்குள் அவர் என்ன சொல்றாரு பாருங்க, மல்லம் யதுஹுலுஹா லம் யதுஹுல் ஜன்னத்துல் ஆகிரா. அந்த சொர்க்கத்துக்குள் நுழையாதவர்கள் நிச்சயமாக மறுமையில் ஒரு பெரிய பிரம்மாண்டமான சொர்க்கம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த சொர்க்கத்துக்கு நுழைய மாட்டாங்க. இந்த உலகத்திலேயே சொர்க்கம் இருக்குது, இந்த சொர்க்கத்துக்குள்ள நீங்க நுழைந்தே ஆக வேண்டும். அப்படி நுழைந்தால் மட்டுமே மறுமையில் இருக்கக்கூடிய சொர்க்கத்துக்குள்ள நீங்க நுழைய முடியும் என்று இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சொர்க்கம் என்னன்னு சொன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அன்பை பெற்ற ஒரு வாழ்க்கை. வல்லாஹி உலகத்தில் ஒரு சொர்க்கத்தை நாம் அனுபவிக்கணும்னா நம்மளுடைய உள்ளம் அமைதியாக இருக்கும். உலகத்தில் என்னென்னமோ எதெல்லாமோ நடந்துட்டு இருக்கும், அவன் கவலைப்பட்டுட்டு இருப்பான், துடிச்சிட்டு இருப்பான், நம்மெல்லாம் அமைதியாக இருப்பான். அல்ஹம்துலில்லாஹ், ஒரே வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் இருக்கிறான்.
அலா பிதிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப், உள்ளங்கள் அமைதி பெறும் எப்பொழுது என்றால் அல்லாஹ்வுடைய ஞாபகங்கள் அந்த உள்ளத்துக்கு சொல்லப்பட்டால். எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால் என்கின்ற இந்த ஒரு ஒற்றை வார்த்தையை சொல்லி நம்ம அந்த உலகத்தை அமைதிப்படுத்த முடியும், நம்மளுடைய உள்ளத்தை அமைதிப்படுத்த முடியும். என்ன இழப்பு வந்தாலும் ஒரு அளவுக்கு மேல நம்மளால கவலைப்பட முடியாது, என்ன சந்தோஷம் வந்தாலும் ஒரு அளவுக்கு மேல நம்மளால சந்தோஷப்பட முடியாது. எப்பொழுதுமே ஒரு மிடிலாக, ஒரு நடுநிலையாக வாழக்கூடிய இந்த வாழ்க்கையை தான் உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கையில் சொர்க்க வாழ்க்கை. பணம் இருப்பது, என் பணம் இருக்குதுங்கிறதுக்காக எல்லாவற்றையும் செய்வது, ஹலால் ஹராம் என்கின்ற எந்த ஒரு வேறுபாடும் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வது மிருகத்துக்கு ஒப்பான வாழ்க்கை. ஏழையாக இருக்கின்றேன் என்பதற்காக எதையாவது ஒரு வாழ்க்கையை வாழ்வது, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் ஏழை, அதனால நான் எந்த ஹராத்தையும் செய்து கொள்வேன், எப்படி வாழ்ந்து கொள்வேன் என்கின்ற இந்த ஒரு வாழ்க்கையை வாழ்வது மிருகத்துக்கு ஒப்பான ஒரு வாழ்க்கை. ஏழையாக இருந்தாலும் பணக்காரராக இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட வாழ்க்கையை தான் நான் வாழ்வேன். என்னுடைய கண்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை பார்க்க சொன்னால் அதை மட்டும்தான் பார்க்கும். என்னுடைய காதுகள் அல்லாஹ் எதை கேட்க சொன்னால் அது மட்டும்தான் கேட்கும். என்னுடைய உள்ளம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை சிந்திக்க சொன்னால் அதை மட்டும்தான் சிந்திக்கும். இப்படியான ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது, உலகத்தில் வாழும் பொழுதே சொர்க்கத்தில் நமக்கு கிடைச்ச இன்பத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருகின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதான் சொல்றாங்க, ஹுலுவத்துல் ஈமான் சொல்றாங்க. என்ன ஹுலுவத்துல் ஈமான்? ஈமானுக்கு என்று ஒரு சுவை இருக்கின்றது, டேஸ்ட் இருக்குது. அதை எந்த ஸ்வீட்னாலையும் கொடுக்க முடியாது. எந்த ஸ்வீட்டும் ஈமானிய சுவையை தராது. எது தெரியுமா தரும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீது நாம் விருப்பம் கொண்டு, பேர் ஆதரவு கொண்டு, பெரும் அன்பு கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்காக ஒரு வாழ்க்கையை வாழ்றோம்னா அந்த உள்ளம் அடையக்கூடிய இன்பம் போல ஒரு இன்பத்தை எதுவும் தந்துவிட முடியாது. அந்த இன்பம் தான் இந்த உலக சொர்க்கம் என்கின்ற இந்த ஒரு தத்துவத்தை இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. ஆகவே மறுமைக்காகவும் அல்லாஹ்வுக்காகவும் பயணிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். சரி அன்பானவர்களே, இப்போ நம்ம பாடத்துக்குள்ளே போவோம் இன்ஷா அல்லாஹ். இந்த பாட புத்தகத்தினுடைய பேர் என்னது சொல்லுங்க பாப்போம். அஸ்ஸீரு சொல்லுங்க பாப்போம். அஸ்ஸீரு இலல்லாஹ் உதாரில் ஆஹிரா. அஸ்ஸீரு இலல்லாஹ் உதாரில் ஆஹிரா. ஹைர். யாரா சொல்லுங்க பாப்போம் அதுக்கான அர்த்தத்தை, தமிழ் அர்த்தத்தை. தமிழ் அர்த்தம் என்னது? அஸ்ஸீரு இலல்லாஹ் உதாரில் ஆஹிரானா தமிழ் அர்த்தம் என்னது? சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. அல்லாஹ் மற்றும் மறுமையை நோக்கிய, வெரி குட், மாஷா அல்லாஹ். அல்லாஹ் மற்றும் மறுமையை நோக்கிய பயணம். ஓகே, இதில் 17 பாயிண்ட் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு அரபு தெரிந்தால் எடுத்து படித்து பார்க்கலாம். சரியா? தெரியல அப்படின்னு சொன்னால் பிரச்சனை இல்லை, நான் சொல்கிறத கேளுங்க, எழுதி வச்சுக்கோங்க. 17 பாயிண்ட்டை இதில் சொல்கிறார் நூலாசிரியர் அப்துர் ரஹ்மான் அஸ்-ஸஅதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. 17 பாயிண்ட்டை சொல்கிற. 17 பாயிண்ட்டையும் ஒரு மனிதன் சரியாக புரிந்து கொண்டால் அவன் அல்லாஹுவை நோக்கியும் மறுமையை நோக்கியும் பயணிக்கக்கூடிய அந்த பயணத்தில் அவன் எடுத்து வச்சிருக்கக்கூடிய பிரயாணத்துக்கு அவன் எடுத்து வச்சிருக்கக்கூடிய சாமான்கள் மற்ற ஏனைய விஷயங்கள் மாதிரி இந்த கேரக்டர்ஸையும் அவன் எடுத்து வச்சுக்கிடுவான், இந்த பண்புகளையும் எடுத்து வச்சுக்கிடுவான். அல்லாஹ்வை நோக்கி பயணிக்கக்கூடியவர்களுடைய பண்புகள் அவங்க எப்படி இருக்கணுங்கிறத 17 வகையாக பிரிக்கிறாங்க, 17 பாயிண்ட்டை வச்சு. சரி, முதலாவது நம்ம சொல்லுவோமா? முதலாவது என்ன? சஇதல்லதீன தஜன்னபு சுபுலர் ரதா வ தயம்மமு லிமனாசிலிர் ரிதுவான். இது ஒரு கவிதை நடையில் இருக்கும். சரியா? இந்த 17மே ஷஹர்னு சொல்லுவாங்க, கவிதை, மம்துமாத், கவிதை நடையில் இருக்கும், போயம் மாதிரி இருக்கும். சஇதல்லதீன தஜன்னபு சுபுலர் ரதா, நிச்சயமாக சத்தியமாக இவர்கள் தான் சந்தோஷமானவர்கள் அப்படின்னு ஒரு குரூப் அவர் சொல்றார். இந்த உலகத்தில் பணம் இருக்கக்கூடியவர்கள், ஏனைய செல்வாக்கு இருக்கக்கூடியவர்கள், இவர்கள்லாம் சந்தோஷமானவர்களா? இல்லை, நிச்சயமாக இல்லை. இவர்கள்லாம் சந்தோஷமானவர்கள் அல்ல. உள்ளத்தில் உண்மையான அன்பை, உண்மையான சந்தோஷத்தை, உண்மையான நிம்மதியை இவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. இந்த கூட்டத்தை தவிர இவர்கள் தான் உண்மையான சந்தோஷம் உடையவர்கள். சஇதல்லதீன, இவர்கள் தான் உண்மையான சஆதத்தை, உண்மையான சந்தோஷத்தை, உண்மையான திருப்தியை அடைந்தவர்கள். யார் அவர்கள்? தஜன்னபு சுபுலர் ரதா. நல்ல கவனிங்க, தஜன்னபு சுபுலர் ரதா அப்படின்னா என்ன அர்த்தம்? கெட்ட பாதைகளிலிருந்து, கெட்ட பாதைகளிலிருந்து விலகி கொள்ளக்கூடியவர்கள். கரெக்ட். கெட்ட பாதைகளிலிருந்து தன்னை தூரப்படுத்தி கொள்ள. தஜன்னபுன்னு அர்த்தம் என்னன்னா,
தஜன்னபுனா பக்கத்தில் கூட போகாதவங்க அர்த்தம் அப்படின்னு அர்த்தம். தஜன்னபுனா என்ன அர்த்தம்? அந்த கெட்ட பாதைகள் பக்கம் கூட போக மாட்டாங்க, தூரமாக ஒதுங்கிடுவாங்க. கவனிக்கணும், முதல்ல நான் கேட்கும் போது தான் பதில் சொல்லணும். தூரமாக என்ன பண்ணிடுவாங்க? ஒதுங்கிருப்ப. தஜன்னபுனா அர்த்தம் என்னது? பக்கத்தில் கூட போகாதவர்கள், கெட்ட விஷயங்களை பக்கத்தில் கூட போகாதவர்கள். சுபுல்னு அர்த்தம் என்னதுன்னா பல வழிகள். சபீல்னா ஒரு வழி, சுபுல்னா எத்தனை வழி? பல வகை, பல வழி. அப்போ பல கேவலமான வழிகள் இந்த உலகத்தில் இருக்குது. இந்த கேவலமான வழிகள் பக்கம் போகாதவர்கள், அதிலிருந்து தன்னை பாதுகாத்து கொண்டவர்கள் தான் உண்மையான நிம்மதி அடைந்தவர்கள். இன்னைக்கு நம்ம சொல்றோமா இல்லையா? யாருக்குப்பா உண்மையான நிம்மதி இருக்குது? நிம்மதினா என்னப்பா? ஒரு ஆள் இமயமலைக்கு போறாரு, அவர் நிம்மதி அடையணும்னு போறாரு. ஒரு ஆள் அந்த ஊருக்கு போறாரு, அவர் நிம்மதி அடையணும் போறாரு. ஒரு ஆள் ஆலமரத்துக்கு கீழே உட்காந்துருக்கிறாரு, அவர் நிம்மதி அடையணும்னு நினைக்கிறாரு. ஒரு ஆள் 10 நிமிஷம் லைட்லாம் ஆஃப் பண்ணி சும்மா தனியாக உட்காந்துருக்கிறாரு, அவர் நிம்மதி அடையணும்னு நினைக்கிறாரு. ஒரு ஆள் சுவிட்சர்லாண்டுக்கு போறாரு, நிம்மதிக்காக போறாங்கிறாரு. நிம்மதிக்காக மனுஷன் அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறான். ஆனா இவர் என்ன சொல்றாரு தெரியுமா? சஇதல்லதீன தஜன்னபு சுபுலர் ரதா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதையெல்லாம் தடுத்திருக்கின்றானோ, எந்தெந்த பாவங்களை எல்லாம் ஹராமானது, மோசமானது என்று சொல்லியிருக்கின்றானோ, அதிலிருந்து தன்னை பாதுகாத்து கொண்டவர் தான் உண்மையிலேயே சந்தோஷமானவர். அப்போ உண்மையான திருப்தி எப்போ கிடைக்கும்? பாவ காரியங்கள்லேருந்து நாம தூரமாக இருக்கணும். மேலும் அவர் என்ன பண்ணுவார்? அல்லாஹுடைய திருப்திக்காக வாழ்க்கையை வாழ்வார். அல்லாஹுடைய திருப்தியை பெற்றுத்தரக்கூடிய வழியில் எல்லா வழிகளையும் அவர் தேர்ந்தெடுப்பார். புரியுதா புரியலையா? அப்போ அல்லாஹுடைய திருப்திக்காக வாழக்கூடியவர், அல்லாஹ் வெறுக்கக்கூடிய காரியங்களை அவரும் வெறுத்து அதிலிருந்து ஒதுங்கக்கூடியவர் தான் உண்மையிலே யாரு? சந்தோஷத்தை உள்ளத்தில் சுமந்தவர். ஹாதா ஹுவ அஸ்லு தரீகஹும். இதுதான் உண்மையான நேரான பாதை, அழகான பாதை. அல்லாஹ் எதை தடுத்திருக்கின்றானோ அதை தடுத்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, அல்லாஹ் எதை நேசிக்கின்றானோ அதை நேசித்து வாழக்கூடிய வாழ்க்கை. இன்னஹும் தஜன்னபு துருக்குல் ஹுஸ்ரான். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் துருக்குல் ஹுஸ்ரான், மோசமான கேவலமான அசிங்கமான பாதைகளில் இருந்தும் அவர்கள் நிச்சயமாக விலகிக் கொள்வார்கள். ஒத்தயம்மமு துருக்குல் ருதுவான். ஆனால் அவர்கள் மற்ற பாதையை தேர்ந்தெடுப்பார்கள். எப்படியான பாதை தெரியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேசிக்கக்கூடிய பாதை. ஒரு பக்கம் தியேட்டருக்கு போகிறதுக்கு ஒரு வழி இருக்கும், இன்னொரு பக்கம் மஸ்ஜிதுக்கு போகிறதுக்கு ஒரு வழி இருக்கும். அவங்க எந்த பாதையை தேர்ந்தெடுப்பாங்க? எந்த பாதையை தேர்ந்தெடுப்பாங்க? மஸ்ஜிதுக்கு போகக்கூடிய பாதையை தேர்ந்தெடுப்பாங்க. ஒரு பக்கம் அல்லாஹ்வை வணங்கக்கூடிய பாதை இருக்கும், இன்னொரு பக்கம் தாந்தோணித்தனமான வாழ்க்கையை வாழ்கிற ஒரு பக்கம் இருக்கும். அது வணங்க எப்போனாலும் வணக்க வழிபாடு, அது பிரச்சனை இல்லை, தொழுகை தானே, அப்புறம் தொழுதுக்கலாம். சதக்கா தானே, எப்போ வேணாலும் கொடுத்துக்கலாம். இது மோசமான பாதை. இல்லை, நாளைக்கு மரணம் வந்துடும், நம்ம இப்பொழுதே நம்மளுடைய சதக்காவை கொடுத்து விடுவோம். நாளைக்கு மரணம் வந்துடும், அவசரமாக தொழுவோம். நாளைக்கு மரணம் வந்துடும், உண்மையை பேசி வாழுவோம். நாளைக்கு மரணம் வந்துடும், ஹலாலான வாழ்க்கையை வாழ்வோம். நாளைக்கு மரணம் வந்துடும், அழகான ஹிஜாபை நாம் அணிந்து கொள்வோம். நாளைக்கு மரணம் வந்துடும், தாடி வைத்துக் கொள்வோம். நாளைக்கு மரணம் வந்துடும், இந்த நன்மையான காரியங்கள்லாம் செய்து கொள்வோம் என்கின்ற நிலைப்பாடோடு வாழக்கூடிய இந்த வாழ்க்கை தான் நல்ல பாதையை தேர்ந்தெடுக்கக்கூடிய வாழ்க்கை. அவங்க அப்படித்தான் இருப்பாங்க. தஜன்னபு துருக்குல் ஜஹீம். அவர்கள் நரகத்துக்கு செல்லக்கூடிய அனைத்து பாதையும் என்ன பண்ணிடுவாங்க? டிஸ்கனெக்ட் பண்ணிடுவாங்க. எந்தெந்த விஷயங்கள்லாம் நரகத்துக்கு கொண்டு போகுமோ, டிவி பார்க்கறது, மியூசிக் கேட்கறது, திரைப்படம் பார்க்கறது, கெட்ட விஷயங்களை பார்க்கறது, அந்நிய பெண் அந்நிய ஆணோடு, அந்நிய ஆண் அந்நிய பெண்ணோடு பேசுவது, தவறான காட்சிகளை பார்ப்பது, சிகரெட் பிடிப்பது, என்னென்ன கேவலமான விஷயங்கள் இருக்குதோ இதெல்லாம் எங்கே கொண்டு போய் சேர்க்கும்? நம்மளை இந்த உலகத்தில் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்கும், மறுமையில் நரகத்தில் கொண்டு போய் சேர்த்தோம். இந்த உலகத்திலும் இழப்பு தான், மறுமையில என்ன மிகப்பெரிய இழப்பு தான். இந்த உலகத்தில் நீதமாக, நேர்மையாக, அழகாக, எந்த கெட்ட பழக்கமும் இல்லாம ஆரோக்கியமாக வாழ்ந்தால் இந்த உலகத்திலேயும் சந்தோஷமான வாழ்க்கை. மறுமையில் உச்சக்கட்ட சந்தோஷம் கிடைக்க போகுது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அன்பும் அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய அந்த வாய்ப்பும், அல்லாஹ் நமக்காக வைத்திருக்கக்கூடிய சொர்க்கத்தை அல்லாஹ் அப்படியே நம்ம கையில் எடுத்து தருவான். சுப்ஹானல்லாஹ். அடுத்தது பாருங்க, அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா வஷகலூஹா பிஃபிஅலில் வாஜிபாத் வல் முஸ்தஹபாத். அவர்கள் எப்பொழுதும் பிஸியா இருப்பாங்க. எதுல பிஸியா இருப்பாங்க தெரியுமா? எதுல பிஸியா இருப்பாங்கன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை வணங்கக்கூடிய ஃபர்தான கடமைகளை செய்யக்கூடிய இந்த விஷயங்கள்ல பிஸியா இருப்பாங்க. அது மட்டும் அல்லாம அல்லாஹ் விரும்பக்கூடிய காரியங்கள்ல அவங்கள ஈடுபடுத்திக் கொள்வாங்க. இப்படிப்பட்டவர்கள் தான்
உண்மையிலே அமைதியானவர்கள், நிம்மதியானவர்கள். அவர்கள் தான் உண்மையான அமைதியை பெற்றுக்கொண்டார்கள். சஈதல்லதீன தஜன்னபு சுபுலர் ரதா வ தயம்மமு லிமனாசிலிர் ரிதுவான். அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவதற்காக வாழக்கூடியவர்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை தடுத்தானோ அதை தடுத்து வாழக்கூடியவர்கள், இவர்கள் தான் உண்மையான அன்பை பெற்றவர்கள் என்று, உண்மையான நிம்மதியை பெற்றவர்கள் என்று முதலாவது இந்த விஷயத்தை அவர் பதிவு செய்கிறார். சரி, நம்ம இன்ஷா அல்லாஹ் தொடருவோம். இப்போ ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் இன்ஷா அல்லாஹ் தஆலா நம்ம இந்த வகுப்பை தொடருவோம். ஜஸாக்குமுல்லாஹ்.